தற்போது பேசுபொருளாக மாறியுள்ள விடயம் சரத் பொன்சேகா விடுதலை புலிகளுடைய விவகாரம் தொடர்பில் மஹிந்த கோட்டபாய ராஜபக்ச தொடர்பில் காணொளி ஒன்றுடன் வெளியாக்கிய ஒரு விடயத்தின் பின்னால் தற்பொழுது அது தொடர்பாக தென்னிலங்கை, வடக்கு கிழக்கு தமிழ் பகுதிகள், புலம்பெயர் நாடுகள் என பல இடங்களிலும் இது தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் வெளிவர தொடங்கியுள்ளதுடன் நாமல் ராஜபக்ச இதனை பயன்படுத்தி செய்யும் அரசியலும் இங்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதாக அமைந்துள்ளது. இது தொடர்பாக பார்க்கின்ற போது முதலில் சரத் பொன்சேகா அவ்வாறு என்ன தெரிவித்தார்? சரத் பொன்சேகா சில தினங்களுக்கு முன்னர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தி அதில் அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைத்துள்ளது. அதாவது இறுதி யுத்தத்தின் போது அவர் அந்த சமயத்தில் சீனாவில் இருந்தார். ஆனால் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அவருடைய அதிகாரமட்ட அதிகாரிகள் யுத்த களத்தில் இருந்தார்கள். ஆனால் சவேந்திர சில்வா தலைமையில் கூடுதலாக பொது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச நேரடியாக சவேந்திர சில்வாவுடனே தொடர்பில் இருந்தார். சரத் பொன்சேகாவை தவிர்த்து வந்ததாக அந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் சவேந்திர சில்வா உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் ஒன்றாக இருந்து ஒரு தொலைபேசி ஒரு அழைப்பு வருகிறது. அது தொடர்பாக அவர்கள் உரையாடுகின்ற காணொளி வெளியாகியுள்ளது. அதை ஒரு சிங்கள ஊடகவியலாளர் எடுத்திருந்தார். அவர் தற்போது கோட்டபாயாவிற்கு அஞ்சி அவர் தன்னை கொண்டு விடுவார் என அஞ்சி நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்துள்ள நிலையில் அவர் அந்த காணொளி அனுப்பாமலே ஏதோ ஒரு வழியில் சரத் பொன்சேகா தனக்கு இந்த காணொளி கிடைத்ததாகவும், எனவே 14 வருடங்களுக்கு பின்னர் இந்த காணொளியை தான் தற்போது எனக்கு கிடைத்ததன் காரணமாக அதை வெளியிடுவதாக குறிப்பிட்டு அந்த காணொளியை வெளியிட்டார். அந்த காணொளியில் சவேந்திர சில்வா கதைக்கின்ற போது நாட்டினுடைய பொதுச் செயலாளர் அப்போது பொதுச் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அங்கு உரையாற்றுவதாக பசில் ராஜபக்சவும் அதில் இருப்பதாக குரல்கள் பதிவாகியுள்ளது. அதாவது அவர்கள் சவேந்திர சில்வாவிடம், அதாவது அந்த இராணுவ அதிகாரிகளிடம் குறிப்பிடுகிறார்கள், விடுதலை புலிகளை சரணடைவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அவர்கள் 3ஆம் தரப்பினர் ஒருவருடன் சரணடைய விரும்புகிறார்கள். இராணுவத்திடமோ அல்லது வேறொரு தரப்பினமோ சரணடைய விரும்பவில்லை. அவர்கள் 3வது தரப்பிடம் சரணடைய விரும்ப கேட்கிறார்கள் என குறிப்பிடுகின்ற போது ராஜபக்ச தரப்பிலிருந்து பசில் ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் இல்லை, இராணுவத்திடம்தான் சரணடைய வேண்டும், அவ்வாறு இல்லை எனில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது, இராணுவத்திடமே அவர்கள் சரணடைய வேண்டும், யுத்த காலத்தில் அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து அழுத்தம் வருகின்றதாக அவர்கள் அங்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில் அந்த உரையாடல்கள் இடம்பெறுகிறது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் விடுதலை புலிகளை காப்பாற்றும் முனைப்பிலேயே செயற்பட்டதாகவும், எவ்வாறு இந்த யுத்தத்தை தொய்ய வைக்கலாம் அல்லது யுத்தத்தை மழுங்கடிக்க வைத்து விடுதலை புலிகளை தப்பிக்க வைக்கலாம் என ராஜபக்சக்கள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச செயற்பட்டதாக சரத் பொன்சேகா இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதாவது தான் இது தொடர்பாக ஏற்கனவே இவர்கள் 4 பக்கமும் விடுதலை புலிகளை சுற்றி இராணுவம் நிலை கொண்ட பின்னர் தான் முல்லைத்தீவு வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவுக்கு நேராக ஒரு கோடு கீறி அந்த கோட்டின் வழியாக நாங்கள் தாக்கிச் சென்றால் இலகுவாக வென்றுவிட முடியும் என குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். ஏனெனில் அவர்கள் விடுதலை புலிகளை காக்க வேண்டிய செயற்பாடுகளை மேற்கொண்டதனாலேயே அவ்வாறு மறுப்பு தெரிவித்து இராணுவத்துக்கும் நமது படைகளை பின்வாங்குவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் என பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதேவேளை இந்த வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டுக் கொன்றோம் என குறிப்பிடுவதில் தான் சுட்டுக் கொண்டதாக எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். உண்மை அதுவல்ல. தான் அப்பொழுது சீனாவில் இருந்தேன். இந்த காணொலியின் ஊடாக இதை வெளிப்படுத்த முடியும். ராஜபக்சக்களை தொடர்பாக வெளிப்படுத்தினார்கள். சரணடைய கூறிவிட்டு 3ஆம் தரப்பினரிடம் சரணடைய அனுமதித்து விட்டு பின்னர் அவர்கள் இராணுவத்திடம் சரணடைய வருகின்ற போது அவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு கோட்டபாய ராஜபக்சவினுடைய உத்தரவுகளுக்கு அமைவாகவே அது இடம்பெற்றது. தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்ற அடிப்படையில் அவர் அந்த காணொலியின் ஊடாக அதனை வெளிக்காட்ட முற்பட்டார். இவ்வாறு மஹிந்த ராஜபக்சக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை இறுதி வரை காப்பாற்ற முயன்றனர் எனவும், அவர்கள் கொள்ளும் நோக்கமல்ல, தானே அழிக்கும் நோக்கத்தில் இருந்ததாகவும், விடுதலை புலிகளை முற்றாக அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் போரை மேற்கொண்டதாகவும், அதன் அடிப்படையிலேயே அவர்கள் சரணடைய வந்த போது அந்த அழிப்பு நடவடிக்கை இடம்பெற்றதாக இவர் தற்போது தன்பாயாலே தானே சரணடைய வந்தவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறாம், தான் அழிக்கும் நோக்கத்தில் இருந்ததால் சரணடைய வந்தவர்களையும் அழித்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் தற்போது தென்னிலங்கையில் முக்கிய அரசியல்வாதிகள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில் சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்தவுடன் நாமல் ராஜபக்ச இப்போது இவர் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இப்போது இவர் குறிப்பிட்ட கருத்து மஹிந்த ராஜபக்சவை உண்மையான மனிதராக மாற்றியுள்ளது. அவர் எவரையும் கொலை செய்ய விரும்பவில்லை.
என்பதை தெளிவாக காட்டியுள்ளது. விடுதலை புலிகளை சரணடைவதற்கான வாய்ப்பை அவர் வழங்கினார். சாதாரணமாக அந்த நேரத்தில் யுத்த நேரத்தில் இராணுவத்தினரிடம்தான் சரணடைய முடியும் என்பதை அவர் தெளிவாக தெரிவித்திருந்தார். யுத்தம் இறுதி நேரத்திலேயே பிரபாகரன் உட்பட அனைவரும் சரணடைவதற்கு வாய்ப்பளிக்கப்படுகின்றது என நேரடியாக பொதுமக்கள் முன்னிலையாக வைத்து ஊடகங்களுக்கு தெரிவித்தவர் மஹிந்த ராஜபக்ச. எனவே அவர் மனிதாபிமானமாக போர்க்காலத்தில் செயற்பட்டார். ஏனெனில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, விடுதலை புலிகள் என்னும் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராகவே போராடினோம் என நாமல் ராஜபக்ச இவருடைய கருத்தை அழகாக திரித்து தென்னிலங்கையில் தனக்கேற்றவாறு அவர் ஏற்கனவே இப்பொழுது இனவாதத்தை அடிப்படையாக கொண்டே அனுர அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக மிகவும் இனவாத கருத்துக்களையும் இனவாத அடிப்படையிலான செயற்பாடுகளையும் நாமல் ராஜபக்ச ஆயுதமாக மேற்கொண்டு செயற்படுகிறார். அவருக்கு இந்த விடயம் மிகவும் ஒரு இனிப்பு பண்டமாக மாறியுள்ளது. இந்த சரத் பொன்சேகாவின் கருத்தை வைத்து மஹிந்த ராஜபக்ச நியாயமாக செயற்பட்டார் எனவும் அவர் விடுதலை புலிகளினுடைய தலைவரை இறுதி நேரத்தில் சரணடை ஆயுதங்களை தன்னிடம் ஒப்படைத்து சரணடையும்படியே கூறினார். அவரை அழிக்க வேண்டிய எண்ணத்தில் அவர் செயற்படவில்லை என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் சரத் வீரசேகர என்று ஒரு சர்ச்சையான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வாறு சரத் பொன்சேகா கூறுகிறார் எனில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ன சரணடைந்தாரா, அவர் சரணடைந்தவரை நீங்கள் சுட்டீர்களா என்பது தொடர்பாக சரத் வீரசேகர கேள்வி எழுப்பினார். விடுதலை புலிகள் தலைவர் அவர் எதிரியாக இருந்தாலும் கூட அவர் சரணடைய விரும்பாதவர், இறுதி வரை மூச்சு வரை போராடி உயிர் நீத்த ஒருவராகவே காணப்படுகிறார். அவ்வாறு இருந்த ஒருவரை நீங்கள் தேவையில்லாத சர்ச்சை கருத்துக்களை வெளிப்படுத்தி அந்த காணொலியில் சரணடையுமாறு குறிப்பிட்டது உண்மையில் கோட்டபாய ராஜபக்சவே இல்லை என சவேந்திர சில்வா அந்த பேசியது கோட்டபாய ராஜபக்சவே இல்லை, அது மூன்றாம் தரப்பு நபர்கள். அதாவது அந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து பல்வேறு தரப்பினரும் அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். அவ்வாறு ஒரு தரப்பினாலேயே பேசப்பட்ட காணொலியை தவிர அது பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச வெளிப்படுத்திய தகவலும் அல்ல. இவ்வாறு அந்த யுத்த காலத்திலேயே சில தொடர்பாடல் குறைபாடுகள் காணப்பட்டதன் காரணமாகவே அந்த சரணடைய வந்த விடுதலை புலிகளின் தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனரே தவிர இவ்வாறான செயற்பாடுகள் இல்லை எனவும் விடுதலை புலிகளின் தலைவர் அப்போது என்ன சரணடைந்தாரா, அவர் ஒருபோதும் சரணடையவில்லை எனவும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த சரத் பொன்சேகாவின் கருத்தை பார்க்கின்ற போது அவர் சரணடைந்தார், இராணுவத்திடம் அவரை வந்து சரணடைந்தார் என குறிப்பிடுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது எனவும் அது பொய்யானது என சரத் வீரசேகரவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச வெளிநாட்டு தற்பொழுது பிரிட்டனுக்கு லண்டனுக்கு ஒரு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். அங்கு ஒரு உரையாற்றுவதற்காக சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற போகின்றது. அங்கு புலம்பெயர் தமிழர்கள் தொடர்ச்சியாக தென்னிலங்கையைச் சேர்ந்த இந்த அரசியல்வாதிகள் ராஜபக்ச குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது முக்கியமான ஆட்சியாளர்கள் வருகின்ற போது தம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதும் அவர்கள் இங்கு வரக்கூடாது என்று கோஷங்களை எழுப்புவதும் வழமையான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆனால் தற்போது நாமல் ராஜபக்ச இதனையும் பூதாகரமாக்கியுள்ளார். அவர் வருகை தருகின்ற போது அங்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும், நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு போராட்டங்கள் இடம்பெறுவது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் என்றும் தான் இவ்வாறு இந்த நாட்டில் பௌத்த மதத்துக்கு ஆதரவாகவும் தற்பொழுது விடுதி யுத்தத்தை தந்தை வெற்றி கொண்டதற்கு அடிப்படையாக கொண்டு தன்னை பழிவாங்கும் நோக்கில் இந்த புலம்பெயர் அமைப்புகள் தன் உயிரை கொலை செய்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிறது. ஆனால் நான் அஞ்ச மாட்டேன், நான் அங்கு செல்வேன், அந்த இடங்களில் பங்கேற்றுவேன், இவர்களுடைய போராட்டத்தினால் நான் இவர்கள் சொல்லுகின்ற வரக்கூடாது என சொல்வதனால் நான் போகாமல் இருக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் வீரவசனங்களை தென்னிலங்கையில் பேசி அந்த இனவாதத்தை மீண்டும் உசுப்பேற்றுகிறார். இது யார் சென்றாலும் வலிமையாக நடக்கின்ற நிகழ்வு. ஆனால் லண்டன் போலீசார் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் அதனை கட்டுப்படுத்தி அவர்களுக்கென ஒரு முன்றலில் போராட்டம் இடம்பெறுகின்றும் அந்த வகையில் வருகின்றவர்கள் தங்கள் பாட்டில் வந்து செல்கின்ற நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச இதனையும் பூதாகரமாக்கி தான் செல்வதா செல்ல வேண்டாமா, இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் என தென்னிலங்கையில் தமிழ் புலம்பெயர் உறவுகள் அல்லது தமிழ் புலம்பெயர் மக்கள் மீது இந்த விடுதலை புலிகளுடைய செயற்பாடாளர்கள் இப்பவும் இருக்கிறார்கள் என்ற அந்த பழைய எண்ணத்தை மீண்டும் விதைத்து அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக தான் ஆட்சிக்கு வருவதற்கான செயற்பாடுகளை நாமல் அழகாக செய்கிறார். இவ்வாறு தான் அங்கு சென்றால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என கதைகளை கூறிக்கொண்டவர் இன்று தைரியமாக தான் அங்கு செல்கின்றேன், இதனை தைரியமாக எதிர்கொள்வேன் என்று வீரவசனம் பேசி அங்கு இல்லாத ஒன்றுக்காக அவர் இவ்வாறான செயற்பாடுகளை தூண்டிவிட்டு அங்கு செல்லென்று ஆயத்தமாகி புறப்பட்டு சென்றுள்ளார் நாமல் ராஜபக்ச. இந்த நிலையில் இந்த சரத் பொன்சேகாவினுடைய இந்த அவரும் தேர்தலுக்காகவே அவரும் அரசியல் தன்னுடைய இருப்புக்காகவே இவ்வாறான சில விடயங்களை இருந்து காலத்துக்கு காலம் வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் அது தற்போது மேலும் இனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு கருவியாக மாறியுள்ளது என்பதே நிதர்சனம்.